திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஏழாம் திருமுறை திருப்பூவனம் பண் இந்தளம். இந்த இந்தளப்பண்ணில் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். இந்த இந்தளப்பண் தெரிஞ்சவங்க பாடினீங்கன்னா ராகத்தை ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும். இது சுகர்லாம் நார்மலான நிலைக்கு வந்துடும். ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மைன்னா கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் ரத்தம் சுத்தமாயிடும் இல்லையா. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை குறைஞ்சிடும், அளவெல்லாம் திட்டமான அளவுக்கு வந்துடும். இந்த பண்ணு தெரிஞ்சவங்க அந்த பண்ணில் பாடுங்க. இப்போ வாங்க நாம் இந்த தேவாரத்தை பாடலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. இது இறைவனார் மறைமுகமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கடவுள் காட்டி தான் விடுவார், ஊட்டி விடுவாரான்னு கேட்காதீங்க. முதல்ல காட்டி விடுவார், அதுக்கப்புறம் ஊட்டியும் விடுவார். அவர் ஊட்டாதியா நம்ம சாப்பிட்றோம். இந்த கையை எடுத்து வாயில் வைக்கணுன்னாலும் அவருடைய அனுமதி இருந்தால் தான் அது நடக்கும். கடவுள் காட்டுவாரா ஊட்டுவாரான்னு ஐதீகம்லாம் பேசாதீங்க. ஏன்னா கடவுள் காட்டாமல் ஊட்டாமல் நம்ம இந்த உடம்பை சுவாசிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. சிவபெருமானை கும்பிட்டா தொடச்சிடுவார் அப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே அவனுடையது, அவன் கொடுத்தது. அதையெல்லாம் நாம் ஆள்றோம், துண்டுறோம். இவ்வளோ நாளைக்கு துண்ணணும், இவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு எல்லாம் அவர் போட்டு அனுப்பிச்சது. இல்லைன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? எது உங்களுதுன்னு நம்ம சொல்ல முடியும்? எதுவும் கிடையாது. எல்லாம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவனுடைய தாளை வணங்கிறதுக்கே அவனுடைய அனுமதி வேணுன்ற போது இங்கே இருக்கிறத எது நம்மளுதுன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் கிடையாது. அதை அருமையாக பட்னத்தார் அந்த உணர்த்தியிருக்கார். காதருந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கேன்னு சொன்ன ஒரு இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு இறைவன் நம்மளுக்கு விதிச்சிருக்கார். அது காலம் வரையும் நம்ம நல்ல வண்ணம் வாழணும்னா இந்த 12 திருமுறைகளையும் நம்ம கைப்பிடிச்ச நம்மளை கையில் வச்சுக்கிட்டு இருந்தா இல்லை, படிக்கணும். கையில் வச்சுருந்தா போகாது. பூஜையில் படத்தில் பூஜையில் வச்சுன்னு இருந்தால் போகாது. நம்மளுக்கு எந்த மொழியிலையும் தேட வேண்டியதில்லை. தமிழ் மொழியில் அழகாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பாடி வணங்கி வர நம்மளுக்கு நல்வழியே தெரியும். ஏன்னா நாம் தீய வழியில் போகணுன்னு நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மளை வலியுறுத்தினா கூட சிவனுடைய திருவருளால் நேர் வழியாக மாறும். அதுக்கு தான் உங்களை தேவாரம் திருவாசகம்லாம் படிங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க, உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். திருவுடையார் திருமாலயனாலும் உருவுடையார் உமையாலை ஓர் பாகம் பரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் ஈதோ. பார்த்தீங்களா, நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறதான்னு புதுசாக சொல்கிறோம். திருவுடையார் திருமாலும் அயனாலும் உருவுடையார் உமையாலை ஓர் பாகம் பரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் ஈதோ. அவங்கெல்லாம் பார்க்காத அந்த பெண்ணொரு பாகனை நாம் பார்ப்போம் இந்த பூவனத்தில் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு. இதை பாடுவோம். எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணல் என நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர் பாட
புண்ணியனார் உரை பூவனம் ஈதோ. தெல்லிய பேய் பல பூதம் அவற்றோடு நள்ளிருள் நட்டமது ஆடல் நவின்றோர் புல்லுவராகும் அவர்க்கு அவர் தாமும் புல்லுவனார் உரை பூவனம் ஈதோ. நிலன் உடை மான்மரி கையது தெய்வ கனல் உடை மாயழு ஏந்திவோர் கையில் அனல் உடையார் அழகார் தெரு சின்னி. அனல் உடையார் அழகார் தரு சென்னி புனல் உடையார் உரை பூவனம் ஈதோ. நடை உடை நல் எருது ஏறுவார் நல்லார் கடை கடை தோறு இடுமின் பலி என்பார் துடியிடை நன்மடவாளோடு மார்பில் பொடி அணிவார் உரை பூவனம் ஈதோ. மின்னணையால் திருமேனி விளங்கவோர் தன்னமர் பாகமதாகிய சங்கரன் முன்னினையார் புறம் மூன்று எரியூட்டிய பொன் அணையான் உரை பூவனம் ஈதோ. மிக்கு இறையேயவன் துன்மதியலிட. மிக்கு இறையேயவன் துன்மதியாலிட. நக்கு இறையே விரலால் இர ஊன்றி நெக்கு இறையே நினைவா தனி நெஞ்சம் புக்கு உறைவான் உரை பூவனம் ஈதோ. சீரின் மிக பொலியும் திருப்பூவனம் மாறாவிருப்பு இடமா உறைவான் தனை ஊரான் உரைத்த சொன்மாலைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவம் மறுப்பவரே. சீரின் மிக பொலியும் திருப்பூவனம் ஆரவிருப்பு இடமா உறைவாந்தனை ஊரான் உரைத்த சொன்மாலைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவம் அறுப்பரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி பூவனநாதர், அம்பாள் மின்னம்மை. இதில் 8, 9 பாடல் கிடைக்கல. எவ்வளோ பாருங்கள், அருமையான இந்த பாடலை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். இது 4 வரி பாடலில் அவ்வளோ ஒரு பொருள் நிறைஞ்சிருக்கு. மின் அணையால் திருமேனி விளங்க ஓர் தன் அமர் பாகமதியா சங்கரன், பாகமதாகிய சங்கரன். மின் அணையால் அம்பாலை ஒரு பக்கமாக அணைச்சிக்கிட்டு இருக்காரு. தன் அமர் பாகமதாகிய இந்த பாதி கொடுத்துட்டார் இல்லையா. முன் நினையார் புறம் 3 எரியூட்டிய பொன் அணையான் உரை பூவனம் ஈதோ. இந்த பூவனத்தில் தான் இதை பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நிலன் உடை மான்மரி கையது தெய்வ கனல் உடை மா எழு ஏந்திய ஓர் கையில் அனல் உடையார் அழகார் தரு சென்னி புனல் உடையார் உரை பூவனம் ஈதோ. அழகா முதல்ல ஆரம்பிக்க சொல்லவே சொல்கிறார். திரு உடையார் திருமால் அயனும் மாலும். அவங்கெல்லாம் பார்க்காத இந்த அழகு திருமேனியை நாம் பார்க்குறோம். அவருடைய பாடல்கள் எல்லாமே அர்ச்சனை பாட்டே ஆகும்னு கொடுத்துருக்கார். இந்த பாடல்களை பாடி ஒவ்வொரு நாளும் ஒரு 4 வரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே வானம். மிக்கு இறையேயவன் துன்மதியாலிட நக்கு இறையே விரலால் இர ஊன்றி நெக்கு இறையே நினைவார் தனி நெஞ்சமே புக்கு உறைவான் உரை பூவனம் ஈதோ. அந்த மிக்க அன்புனால ராவணன் கையிலையே தூக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார்.
அப்போ அந்த விரலால் ஊனி அவனுடைய செருக்க அமுத்தி அருமையாக நாம் நெக்கு உருகி நம்மளுடைய மனம் உருகி இறையை நினச்சோம்னா நம்மளுக்கு புக்கு உறைவார் இந்த பூவனத்தில் வாழறவர் திருப்பூவனத்தில் வாழறவர் அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றும் பாடவும் கேட்கவும் நம்மளுக்கு தன்னால் சொல் விளங்கும். எப்பயுமே நாம் ஒரு ஊருக்கு போகணும்னா முதல்ல நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை போய் இறங்குவோம். இங்கேருந்தே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட பிழையை தவிர இறைவனோட பிழை இல்லை. இறைவனை நாம் நினைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவர் நம்ம வீடு தேடி வந்துடுவார். வாப்பா எந்த ஊருக்கு இட்டு போகணுமோ நான் இட்டுன்னு போகிறேன் அப்படின்ட்டு. நாம் நினைக்கவே மாட்டோன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டமெல்லாம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டமெல்லாம் வருதுன்னு மட்டும் அழுகுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நால்வரும் கொடுத்துருக்குற இந்த அமுதத்தை பருகுங்கன்னா கேட்க மாட்டீங்க. இந்த தேவாரம் திருவாசகம் போதாததுக்கு அருணகிரிநாதருடைய திருப்புகழ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்கிறோம். தேவாரம் படித்தா நம்மளுடைய இம்மைக்கும் அருமைக்கும் எல்லாம் கிடைக்கும். திருவாசகத்தை படித்தா சிவபெருமானே நம்மளுக்கு கிடைப்பார். திருப்புகழை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அனுபவிச்சுட்டு வாங்க, எல்லாத்தையுமே கொடுக்குறேன். செல்வம் வேணுமா, குழந்தை வேணுமா, வீடு வேணுமா, என்ன வேணும் என்ன இல்லை, அபிராமி அந்தாதிலையும் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். எல்லாம் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.